ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிச்சனில் யூஸ் பண்ற 2 கிச்சன் கேஜெட் அல்லது ஆக்சசரி எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பீலர். இது வந்து நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற பீலர் மாதிரி தான். பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பீலர் 2 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பீலர், இன்னும் வந்து இந்த கேரட்லாம் சீவுவோம்ல, செத்துவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பீலர். பார்க்கறவங்க சின்னதாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சீக்கிரமா செத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதை யூஸ் பண்ணி தான் என் ரூம்ல நான் கேரட் சாதம் இல்லை கேரட் அல்வா எல்லாமே நான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதெல்லாம் அமேசான்ல இருந்து தான் வாங்கினேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பீலரை விட ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். என்னடா குச்சி குச்சா தைக்கப்பட்ட முக்கியமான ப்ராடக்ட்டுங்கிறீங்களா? ஆமாங்க, இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாரி பேக்கெட்ல தான் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். அதாவது வந்து மாவு ஐட்டமு, திங்கிற ஐட்டமு எல்லாமே நம்ம இதில் தான் வாங்குவோம். ஸோ இதை நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணி வீட்டில் வந்து இந்த மடித்து நூலை வச்சு கட்டி வைப்போம், இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்டை போட்டு சுற்றி வைப்போம். ஸோ இந்த விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ இது ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்குது. இதை எப்படி இது பண்ணலாம்னா சும்மா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த குச்சி இருக்குல்ல, இந்த குச்சியோட நாபில் இந்த மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு முனை. இந்த முனையில் வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும், ஜிப் லாக் மாரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்தவித ஓட்டையோ இல்லை எதுவும் இல்லை. இது மூலியமா எந்தவித பூச்சி எதுவுமே போகாது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், கீழே கொட்டவும் கொட்டாது. நீங்கள் இதை அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக அப்படியே வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த 2 ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஓவராலாக ஒரு கிச்சன் கேஜெட்டுங்கிற ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன். ஸோ அதில் அந்த லிங்கை கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ.